யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட மாபெரும் தீ விபத்து மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே பிரேக்கிங் நியூஸ் தான். நேற்று தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்து அந்த மர்மம் தொடர்ந்து நீடிக்குது. அது கொலையா தற்கொலையான்னு சொல்லி இன்னுமே ஒரு ஒழுங்கான முடிவு இதுவரைக்கும் அறிவிக்கப்படையலை. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா இங்கால இன்றைக்கு விடியப்புறம் 1 மணி போல யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதான மருந்து களஞ்சியம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக பல கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்து நாசமாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 1 மணி போல யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரதானமான மருந்து களஞ்சியம் அதில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலமலண்டு தீ எல்லா இடமும் பரவி கடுமையாக எரிந்ததாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த மருந்து பொருட்கள் என்று சொன்னால் அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் இருக்கும். இலகுவாக நெருப்பு பிடிக்கக்கூடிய தீ பிடிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கட்டாயம் இருக்கும். எனவே அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் பத்தி எரிஞ்சதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட பெட்ரோல் ஒன்றே நாங்கள் சொல்லலாம். பெட்ரோலுக்கு ஈக்குவலான அந்த அளவு கெமிக்கல்ஸ் இருக்கும் தானே. எனவே அவ்வளவு வேகமாக தீ பிடிச்சதுக்கு அதுதான் காரணம் என்று சொல்லப்படுது. உடனடியாக யாழ் மாநகர சபையினுடைய தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், போலீசார் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள், பொதுமக்கள் என்று சொல்லி எல்லாருமே அந்த சம்பவ இடத்துக்கு குவிந்து ஏன்னு சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலையில் தீப்பிடிக்குதுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை தானே. உடனடியாக தகவல் கேள்விப்பட்டு எல்லா தரப்பினருமே உடனடியாக களத்தில் இறங்கி தங்களால் முயன்ற அளவுக்கு போராடி அந்த தீயை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரதுக்கு கடும் முயற்சி எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் வரை போராட வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த 5 மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா மருந்துகளுமே எரிந்து நாசமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் கட்ட மதிப்பாய்வின்படி பல கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிந்து நாசமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி எல்லோருமே சென்று அந்த சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அத்துடன் இது சம்பந்தப்பட்ட சேத மதிப்பீடுகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தெய்வாதீனமாக யாருக்குமே காயமோ அல்லது வேறு எந்த விதமான இழப்புகளோ ஏற்படையில தனியே மருந்துகள் மட்டும்தான் எரிஞ்சு நாசமாக இருக்குது. சரி, எதற்காக இந்த தீ விபத்து ஏற்பட்டது, என்ன காரணம் என்று சொல்லி முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இந்த மருந்து களஞ்சிய சாலை இருக்குதானே, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்படுதாம். குளிரூட்டப்பட்ட புதிய அறை ஒன்று கட்டப்படுதாம். அதில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாகத்தான் இது ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இதுக்கு பின்னால ஏதேனும் சதி முயற்சிகளும் இருக்கலாம் என்ற கோணத்திலே இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் எதுக்குமே சாத்தியம் இருக்குது, எதையுமே நாங்கள் புறந்தள்ளவும் முடியாது. எனவே நீதியான நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட்டு இந்த விபத்துக்கு என்ன காரணம் என்றது உடனடியாக கண்டுபிடிக்கப்படணும். சமூக வலைத்தளங்களை வர கருத்துக்களை பார்த்தா பொதுமக்கள் இதை நம்பல போல இருக்கு. அதாவது இது ஒரு விபத்து என்று சொல்லி நம்பின மாதிரி தெரியல. பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான யூகங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இது இப்படி இருக்கும் என்று சொல்லி. எனவே உண்மையான விசாரணை நடத்தி, முறையான விசாரணை நடத்தி உண்மையான காரணம் என்னன்றது பொதுமக்களுக்கு சொல்லப்படணும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் போயிட்டு நேரடியாக பார்த்துட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் எரிஞ்சிருக்கும் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கார். பல ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான மருந்துகள் என்று சொல்லி. எனவே உண்மையான சேத விவரம் என்ன, இதற்கான காரணம் என்ன, சதியா அல்லது உண்மையிலேயே விபத்தா, இது போன்ற கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களும் அதற்கான உண்மையான பதிலை தெரிந்து கொள்வதற்கு காத்திருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரிந்த பகுதி, சேதமடைந்த பகுதி எல்லாமே போலீசாருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதுக்குள்ள நிறைய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியிருக்கு தானே. அதனால போலீசாரினுடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் அது கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை முழு நாட்டையும் உலுக்கிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அவர்களுடைய அகால மரணம். அது கொலையா தற்கொலையா என்கின்ற கோணத்தில் இப்பொழுது தீவிரமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. ஏன்னு சொன்னால் கதவுல தூக்கில தொங்கினதுதான் எல்லோரையும் சந்தேகப்பட வச்சிருக்குது. அதப்படி கதவுல தூக்கில தொங்க முடியும் என்று சொல்லி. இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் போலீசார் பல குழுக்களை அமைத்து இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் கூராய்வு பரிசோதனை
பரிசோதனை செய்யத்தன வேணும், போஸ்ட்மார்ட்டம் செய்யத்தன வேணும். அதுக்கு வந்து 5 டாக்டர்ஸ் அடங்கின ஒரு டீம் ஒன்று, ஒரு குழு ஒன்று வந்து அமைக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்களுடைய ஆய்வு முடிவில் வெளியிடப்படுகின்ற அறிக்கையில் தான் எங்களுக்கு தெரிய வரும் இது வந்து கொலையா தற்கொலையா, எவ்வாறு அந்த மரணம் சம்பவித்தது, என்ன நடந்தது என்று சொல்லி இனித்தான் தெரிய வரும். இதுக்கிடையில் வந்து அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு ஏற்றபடி, தங்களுடைய கட்சி கொள்கைகளுக்கு ஏற்றபடி இந்த மரணம் அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையான ரிப்போர்ட்டுக்காக காத்திருப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மாதம் 12ஆம் தேதி விசாரணைக்கு வர சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய பிரதானமான எதிரி என்று சொல்லலாம், அல்லது அவரை வந்து காட்டி கொடுத்தவர் என்று சொல்லலாம், அவர்தான் கபில சந்திரசேன. அவர் வந்து நேற்று உயிரிழந்துட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விசாரணையை வந்து கைவிட மாட்டோம், விசாரிக்க தான் வந்து சேருங்க என்று சொல்லி இன்றைக்கு நேரடியாக கொண்டு போயிட்டு, இன்றைக்கு 9ஆம் தேதி நேரடியாக கால்டன் இல்லம் இருக்குத்தானே, அங்கே கொண்டு போயிட்டு நேரடியாக அவற்றை கையில் வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி விசாரணைக்கு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் பிறகு சிலவில் சொல்லினோம், கடிதம் பெறையிலேயே, நாங்கள் மெயில் பார்க்கலையே, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது தானே, அதனால் ஒட்டு சாட்டுன்னு சொல்லக்கூடாது, நேர வாங்குவோன்னு சொல்லி இப்போ வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் அந்த விசாரணைகளும் தீவிரமாக இடம்பெறுகின்றன என்று சொல்லலாம். அது என்ன விசாரணை என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற மாபெரும் ஊழல் சம்பவம், அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு 10 விமானங்கள் கொள்வனவு செய்தது ஏர்பஸ் நிறுவனத்தை இருந்து. கொள்வனவு செய்யும் போது அங்கே ஒரு ஊழல் நடந்து, அந்த ஊழலில் வந்து 60 மில்லியன், அதாவது 6 கோடி ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று உயிரிழந்தார் தானே கபில சந்திரசேன, அவர் தான் வந்து 3 தவணையாக நேரடியாக தன்னுடைய கையாலேயே கொண்டே கொடுத்தனான் மஹிந்த ராஜபக்சவுக்கு என்று சொல்லி ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரா இல்லை போய் சேர வைக்கப்பட்டாரா இன்னும் தெரியல. இனித்தான் அது தெரிய வரும். இருந்தாலும் அது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ச விசாரிக்கத்தானே வேணும். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இனி வந்து மஹிந்த ராஜபக்ச விசாரணையில் என்ன வேணுமென்றாலும் சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம், பிரதானமான சாட்சி உயிரோடு இல்லை, அவர் வந்து இறந்துட்டார். இப்போ அவர் வந்து உயிரோடு இருப்பாராக இருந்தால் மஹிந்த ராஜபக்சட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி கபில சந்திரசேனிட்ட போயிட்டு இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார், நீங்கள் வெள்ளிக்கிழமைன்றீங்களா, அவர் சனிக்கிழமைன்றார், என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலாம் தானே. கேட்டு கிளியர் பண்ணி போட்டு திருப்பி மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு திருப்பி அவ்வளோத்துக்கும் விளக்கம் எடுக்கலாம். இப்படி மாற்றி விசாரிக்கக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கடைசியில் உண்மை வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுது. ஏன்னு சொன்னால் பிரதான சாட்சி வந்து உயிரிழந்துட்டார். எனவே இனி மஹிந்த ராஜபக்சட்ட நடத்தப்படுற விசாரணைகள் வந்து நேர்மையான விசாரணையாக இருக்குமா, உண்மையான விசாரணையாக இருக்குமான்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் இன்று சனிக்கிழமை மிக முக்கியமான கைது சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து விரிவாக சொல்லியிருந்த நான், ஒரு மூத்த பௌத்த பிக்கு ஒருவர் 70 வயதை கடந்தவர், பல அனுபவங்கள் கொண்டவர், பல பட்டங்களை வாங்கியவர். ஆனால் அவர் பார்த்த ஒரு இழிவான வேலை காரணமாக அவர் மிக விரைவில் கைது செய்யப்பட இருக்கிறார் என்று சொல்லி இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து சொல்லியிருந்த நான். அவர் தான் வந்து அவருடைய பேரை வந்து நீளமான பேர், அதாவது அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர். செய்கிற வேலைக்கு அவைக்கு ஒரு பட்டம் பேர். இந்த பேரை கொண்ட அந்த தேரர் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இன்று வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காரணம், 15 வயது சிறுமி ஒருவருக்கு இந்த 70 வயதை கடந்த ஆசா பாசங்களை துறந்த பௌத்த பிக்கு செய்த இழிவான வேலை. அதனால தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டு மே மாதம் 12ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டது. ஏற்கனவே முறைப்பாடெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்து இந்த பிக்கு வந்து கைது செய்யப்படலை. எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிக்குவை வந்து கைது செய்கிறேன்னு சொல்லி யோசினமோ இன்னும் தெரியாது. கைது செய்யலை. அதுக்கு பிறகு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இன்றைக்குத்தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இம்மாதம் 12ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே குற்றம் செய்தவர் எவராக இருந்தாலும், அவர் என்ன பதவியில் இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தவர். எனவே அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையில மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பார்க்கவே தெரியுது, பாரபட்சம் இல்லாமல் கைதுகள் நடக்குது, விசாரணைகள் நடக்குது என்று சொல்லி. ஆனால் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து இந்த ராஜபக்ஷ குடும்பம். அங்கே வந்து தேவையான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறீங்க இல்லையே, உங்களோட ஃபோர்ஸை வந்து அங்கே திருப்புறீங்கள் இல்லையே, அது ஏனென்ற கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் ஏனைய இடங்களில் வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரணைகள் நடக்கிறது, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த தேரர் வந்து பல்லேகம ஹேமரத்ன தேரர் வந்து 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.